வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஞாபக சக்தி. எல்லாருடைய வாழ்க்கையில ஞாபகம் என்னக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஞாபக சக்தியை நாம் எப்படி அதிகப்படுத்தலாம், ஞாபக மறதி ஏன் ஏற்படுது, இதை பத்தி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஞாபக சக்தி என்றால் என்ன? ஞாபக சக்தியை நம்ம எப்படி அதிகரிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஞாபக சக்தின்னா நம்ம இங்கிலீஷில் மெமரின்னு சொல்கிறோம். இந்த மெமரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனசை பற்றி தெரிஞ்சிருக்கணும். மனசை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மெமரி பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் நம்ம மனம்னா என்ன, அதில் மெமரி எப்படி பங்கு வகிக்குது, அதை பற்றி பார்ப்போம். 5 புலன்கள் மூலமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் போகுதோ அது நம்முடைய மனசில் போய் அது ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதில் சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறோம், ரீகால் பண்ணுறோம். அப்போது இந்த ஞாபக சக்தினா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம், படித்த விஷயம், கேட்ட விஷயம், இந்த விஷயங்களை மனசிலிருந்து நம்ம ரீகால் பண்ணுறோம். இந்த ரீகாலிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஞாபக சக்தின்னு சொல்றது. ஸோ இது எப்படி ஏற்படுதுன்னா, நமது மனதை கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய 5 புலன்கள் பார்க்கும்போது, கேட்கும்போது, உணரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்முடைய கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் போய் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த லெவலில் ஒரு அப் டு 24 hours வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அந்த கான்ஷியஸ் லெவலில் இருக்கும். ஸோ இதை நம்ம கான்ஷியஸ் மெமரின்னு சொல்கிறத காட்டிலும் இது சப்கான்ஷியஸ், நம்மளோட ஆழ் மனசில் போகிறதுக்கான ஒரு கேட்வே மாதிரி, ஒரு டோர்வே மாதிரி. இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு, இல்லை கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா சப்கான்ஷியஸில் சென்றடையும். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது. யாராவது சொன்னாங்கன்னா ஃபோன் நம்பர் உடனே நம்ம ரீகால் பண்ணுறோம், இல்லை உடனே நம்ம டயல் பண்ணுறோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திரும்ப கேட்டோம்னா ஞாபகம் இருக்குமா, இருக்காதா? இருக்காது. ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அது ஈவன் கான்ஷியஸ் மைண்டில் கூட அது ரெக்கார்ட் ஆகலை. அது ஒரு இன்ஸ்டன்ட் மெமரின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஞாபகத்தில் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்காக வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறமா அது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுது. அதாவது ரெக்கார்ட் ஆகாமல் போகுதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் ரெக்கார்டட். ஆனால் நம்ம அதை ரீகால் பண்ணுற அளவுக்கு அது ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதை இன்ஸ்டன்ட் மெமரின்னு சொல்கிறோம், கொஞ்ச நேரத்துக்காக. அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரியை விட இது இன்ஸ்டன்ட் மெமரி, கொஞ்ச நேரத்துக்காக இருக்குது. அப்புறம் சில விஷயங்கள் நம்ம கேட்குறோம், கவனிக்கிறோம், இல்லை படிக்கிறோம், ஸ்கூலில் டீச்சர் சொல்லும்போது பசங்க அது கவனிக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுதுன்னா, கான்ஷியஸ் மைண்டில் அட்லீஸ்ட் ஒரு 24 hours வரைக்கும் அது அங்கே அந்த லெவலில் இருக்குது. அந்த லெவலில் இருந்து அது சப்கான்ஷியஸ் வரைக்கும் போகல, 24 hours வரைக்கும் அந்த கான்ஷியஸ் லெவலில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த கான்ஷியஸ் லெவலில் இருந்து சப்கான்ஷியஸ்க்கு அனுப்பணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ரிவைஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, அது கான்ஷியஸ்ல இருந்து சப்கான்ஷியஸ் லெவலில் போய் சேர்ந்துடும். திருப்பி திருப்பி சொல்றதுனால பதிவாயிடும். ஆமாம், ரிப்பீட் பண்ணுறதுனால, ரிவிஷன் பண்ணுறதுனால ரொம்ப பலமாக பதிவாகுது. ஆமாம், ரொம்ப பலமாக பதிவாகுதுன்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம ஈஸியாக ரீகால் பண்ணுற அளவுக்கு அது பதிவாகுது, சுலபமாக. ஆமாம். அதனால் இந்த மெமரிங்கிறது என்னன்னா, நம்மளோட மனதில் அமைந்துள்ள ஒரு ஸ்டோரேஜ், மெமரி பேங்க்னு சொல்லலாம், ஒரு ஸ்டோரேஜ் ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த மெமரிங்கிறது. அப்புறம் இந்த மெமரியை
இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ப்ராசஸ் இப்படிதான் மெமரி நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் லெவல்ல போகுது, அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ரிப்பீட் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா அது ஆழ்மனசுல போய் பதியுது. இதனால நம்மளோட நம்முடைய மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த இன்ஸ்டன்ட் மெமரி இருக்குல்ல, கொஞ்ச நேரம் நம்ம நம்பர் பார்க்குறோம், அப்புறமா மறந்துடுறோம். ஸோ அது மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். ஒன்று ரிப்பீட் பண்ணா கான்ஷியஸா அலர்ட்டா அந்த நம்பர் கவனமா கொஞ்சம் நேரம் கொடுத்து அந்த நம்பரை பார்க்கணும், படிக்கணும். ஓகே, இத்தனை நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு. இல்லை அந்த நம்பரை வந்து நம்ம எதையாவது அசோசியேட் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த 8 3 8 ஓகே 888 அந்த 888ங்கிறத ஒரு ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். 3 8 ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தி பார்க்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஸ்டன்ட் மெமரியிலிருந்து கான்ஷியஸ் மெமரி லெவலுக்கு போயிடுது. பிறகு என்ன பண்ணோம்னா அதே வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணோம். ஓகே, இந்த நம்பர் சொன்னாங்களா, இது ஒரு 5 முறை 6 முறை படிக்க படிக்க என்ன ஆகும்னா அது வந்து ஆழ் மனசுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மெமரியில் சென்று அடைய வேண்டும் என்றால் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்புறம் அதை நான் ரிப்பீட் பண்ணணும், படிக்கணும், பார்க்கணும். இந்த மாதிரி செய்யும் என்ன ஆகுதுன்னா அது வந்து நம்ம மெமரியில் பதியுது. எப்படி பதியுதுன்னா ரீகால் பண்ணுற அளவுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து கதவை பூட்டினேன், லாக் பண்ணிட்டேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டேன், அப்புறம் திரும்ப போய் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சாவி வச்சு தேடுறது வந்து முக்காவாசி ஜனங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வண்டி சாவி தேடுறது, வீட்டு சாவி தேடுறது. ஸோ இது ஏன் நடக்குதுன்னா நம்ம வந்துட்டு அந்த செய்கிற செயலில் வந்து கவனம் செலுத்துறது கிடையாது. நம்ம சாவி கையில் கொண்டு வரோம், வேற ஏதாவது விஷயத்த நினச்சிருப்போம், டேபிள் மேலே வைப்போம், வேற ஏதாவது விஷயத்த நினச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு செகண்ட் அந்த இன்ஸ்டன்ட் மெமரி இருக்குல்ல, வச்சுட்டு எடுத்தது அது வந்து நம்ம கவனம் கொடுக்கறது இல்லை அந்த விஷயத்துக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா அது வந்து நம்ம ரீகால் பண்ணுற அளவுக்கு அது மெமரியில் பதியவில்லை. அதனால கொஞ்ச நேரத்தில் அதை மறந்து போயிடுறோம். அதனால இந்த ஒரு விஷயத்தை அதாவது ஞாபகப்படுத்தணும்னா மெமரி பவர், அதாவது இந்த மாதிரி விஷயம் லாக் பண்ணிட்டோமா இல்லையா, சாவி எங்கே வச்சோமோ அது மறந்து போயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்யும் போதும் கவனமாக செய்யணும். ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்யணும். நார்மலாக நம்ம மனசு வந்து ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் தான் செய்யும். நம்ம நினைக்கிறோம் இல்லை நான் ஒரு நேரத்தில் 10 வேலை செய்கிறேன்னு. அது 10 வேலை செய்கிறது கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே வந்து காதில் மியூசிக் கேட்டுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டே ஏதாவது படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது கிடையாது. கொஞ்ச நேரம் பாட்டை கேட்போம், கொஞ்ச நேரம் வேற ஏதாவது வேலை செய்வோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா எந்த ஒரு வேலையும் ஒழுங்கா நம்ம கம்ப்ளீட் ஆகுறது, முழுமையா வந்து பதிவாகிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி நேரத்துல தான் அதாவது நம்ம செய்யற வேலை வந்துட்டு ஒரு நேரத்துல ஒண்ணுதான் செய்யறோம். ஆனா 2-3 ஆக்டிவிட்டி செய்யறதுனால ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம முழுமையான கவனம் செலுத்துறது கிடையாது. இப்போ புக்கு படிச்சுட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா இப்போ வந்து அது வந்து ரெண்டுமே பாதிக்குதா? ஆமா, ரெண்டுமே பாதிக்குது. இதுல ஸ்பிரிச்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள்ல நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அங்க வந்து உங்களோட எனர்ஜி போகுது, சக்தி போகுது. இப்போ நீங்க சாப்பிடும்போது என்ன பண்றீங்கன்னா புக்ஸை படிக்கிறீங்க, டிவி பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சாப்பாடு கூட அந்த எனர்ஜியும் போகுது இல்லை. நமக்குள்ள வந்துட்டு உணவை சாப்பிட்றோம், ஆனால் உணவு சாப்பிடும்போது உங்கள் கவனம் வேற இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வேற இருக்கிற கவனம். இப்போ டிவி பார்க்குறீங்க, டிவியில் கொஞ்சம் வயலண்ட் இன்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு சீன் போயிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அந்த வயலண்ட் இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிரெயின்லேயும் அந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுது, இமோஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த உணவு என்ன ஆகுதுன்னா உணவு உள்ளே போகும்போது அந்த உணவுலேயும் பிராணசக்தி இருக்கு. அந்த பிராணசக்தி கூட இந்த வைப்ரேஷனால அது அஃபெக்ட் ஆகுது. அதனால உடலில் கூட பல மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது நம்ம சாப்பாடு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது இல்லை, அது கூட வந்து இன்னொரு வேலை எது செஞ்சுட்டு இருந்தாலும் அதுலயும் நம்ம முழுமை செலுத்துறது இல்லை. ஆமா, ரெண்டு வேலையும் கெட்டு போயிடுது, ரெண்டுமே பாதிக்குது. நீங்க இப்ப டிவி பாக்குறீங்க, அதனால இமோஷன் சீன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா உங்க மைண்ட்லயும் பிரெயின்லயும் எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் உண்டாகுது. ஸோ அந்த நேரத்துல உணவையும் சாப்பிட்றீங்க,
ஸோ உணவு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உணவு எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போனோம், எ- எனக்கு போதுமா, இன்னும் நிறைய சாப்பிடணுமா, இதுக்குன்னு சென்சார்ஸ் இருக்கு நம்ம உடம்புல. இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 2 கப்பு சாப்பாடு சாப்பிட்டீங்க. அப்போ நீங்க நார்மலா வெறும் சாப்பிட்றதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு உணவை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த 2 கப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க வயிற்றுல இருந்து உங்களுக்கு சிக்னல் வரும். ஓகே, எனக்கு போதும், இப்போ இதுக்கு மேல எனக்கு வேண்டாம், அதிகமா சாப்பிட வேணாம், அந்த மாதிரி. ஆனா நீங்க இப்ப டிவி பார்த்துட்டு சாப்பிடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது, இல்ல போதும், இதுக்கு மேல வேண்டான்னு. ஆனா உங்க கவனம் வந்து டிவில இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த போதுங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க ரிசீவ் பண்ணாம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பிடும்போது வந்து முழு கவனமா சாப்பிடும்போது அதை நல்லா மென்னு சாப்பிடுவீங்க. இதனால உங்க டைஜஷனும் நல்லா அமையும். அது இருக்கு. ஆனா நீங்க டிவி பார்க்கும்போது வந்து வாயில போறதும் தெரியாது, வயிற்றுல போறதும் தெரியாது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த டைஜஷனோட பாசிபிலிட்டிஸ், அதாவது டைஜஷன் எவ்வளோ நேரத்தில் ஆகணுமோ அவ்வளோ நேரத்தில் ஆகிறது கிடையாது. அதுக்கு அதிகமாக நேரம் செலவிட வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் உங்கள் பாடியிலையும் இந்த மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷன் போகிறதுனாலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 2-3 வேலை ஒரே நேரத்தில் செய்யும்போது எந்த விஷயத்தோட கவனம் உங்களுக்குள்ளே போகணுமோ, உங்கள் மெமரியில் ரெக்கார்ட் ஆகணுமோ அது ஆகிறது கிடையாது. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு மெமரி ப்ராப்ளம்ஸ், நான் வந்து என்னால் ஞாபகப்படுத்த முடிகிறது இல்லை, இந்த மாதிரி அப்புறம் நமக்கு நாமே டவுட்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு மறுபடியும் அவங்க அம்மாட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சிட்டு எனக்கு வந்து நான் பாலே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் பால் வாங்கி குடிக்கிறாங்க. ஒரு 4 வயசுலேருந்து 10 வயசு 11 வயசுன்னு சொல்லலாம். அதுக்குண்டான காரணங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மெமரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. சரியான காரணம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் ஒரு இன்சிடென்ட்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மெமரி ப்ராப்ளம்ஸ் எப்படி வரலான்னா, ஒன்று வந்துட்டு நம்ம கவனம் செலுத்தாமல் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுனால அது மனசில் பதிகிறது கிடையாது. அதனாலேயே மெமரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். அது வந்து நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த தூக்க கலக்கத்துல பால் குடிக்கிறது, இல்லைன்னா விளையாட்டா இருக்கும்போது அம்மா கட்டாயப்படுத்தி பால் குடிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் தெளிவான பிறகு மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரலாம். இன்னொரு ரீசன் என்னன்னா, ரியலி பிரெயின்ல ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இது வந்து வித்தவுட் எனி ஸ்கேன், வித்தவுட் எனி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பிஹேவியர் டிஸார்டர்ஸாக இருக்கலாம், இல்லை சில பழக்க வழக்கங்கள்னால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அங்கே அது வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு மேலே அவங்க வந்து சில டெஸ்ட் கூட இருக்குது, இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுற மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது இல்லாட்டி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டா, இல்லை அதுக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா, ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா, அந்த மாதிரி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதோட ரீசன் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஞாபக மறதி வந்து மனசுக்கு சார்ந்ததா இல்லை உடல் சார்ந்ததா, அதாவது பிரெயின் சம்மந்தப்பட்டதா? ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா அது பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். ஓகே, ஏன்னா நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம பிரெயினில் ஒவ்வொரு பகுதியில் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனமா பிரெயினான்னு பார்க்குறதுல வந்துட்டு நம்ம வந்து அதாவது ஃபிசிக்கலாக வந்து ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் மறதி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், குறிப்பிட்ட பிரெயின்னு கிடையாது. அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ இது வந்துட்டு நம்ம பிரெயின், அதாவது மனசுன்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், மனசில் ரெக்கார்ட் ஆகிற இன்ஃபர்மேஷன் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு பிரெயினோட உதவி தேவைப்படுது. பிரெயின் இல்லாமல் வந்து மனசில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ரீகால் பண்ணுறது கடினம். ஸோ அந்த விதத்தில் மனமும் பிரெயினும் ஒன்றுக்கொன்று ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். அதை வந்து பிரித்து பார்க்குறது வந்து கொஞ்சம் கடினமானது. இப்போ வந்து எக்ஸாம் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில எல்லாம் நல்லபடியாக படிச்சிடுறாங்க, சொல்லி காட்டுறாங்க, எழுதி காட்டுறாங்க. ஆனால் எக்ஸாம் இடத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த கிளாஸ் ரூமில் போய் உட்காந்த உடனே கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே மறந்து போயிடுறாங்க. அது ஏன்? அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கும் என்ன பண்ணோன்னா, அதாவது பசங்களுக்கு இந்த மெமரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது,
இதுவும் வந்து நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போனால் அவங்க கரெக்டாக அது செக் பண்ணி சொல்லுவாங்க. நார்மலாக என்ன ரீசனாக இருக்குதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது வந்து அதாவது நான் வந்து லேர்னிங் ப்ராசஸ் சொல்கிறேன், எப்படி படிக்கலாம், அதனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் எக்ஸாம் டைம்லேயும் எப்படி அதை ரீகால் பண்ணறதுக்கு வசதியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும் என்ன பண்ணோன்னா, பசங்க முன்னாடியே அந்த ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா கிளாஸில் வந்து கவனம் செலுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஒன்றுமே படிக்காமல் கிளாஸில் போய் உட்கார்ந்தோன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே புதிய விஷயமா இருக்கும். அப்போ புதிய விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அதனால பசங்க வந்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு, அதாவது ஃபுல்லாக படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த சப்ஜெக்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதை ஒரு முறை படிச்சுட்டு போனோன்னா நம்ம டீச்சர்ஸ் கிளாஸில் எடுக்கும்போது வந்து அதில் என்ன மெயின் டவுட்ஸ் இருக்குது நமக்கு, அந்த விஷயங்களை வந்து நம்ம டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், கிளாஸில் வந்து டீச்சர் ஒன்று சொல்லி கொடுக்கும்போது நம்ம புக்ஸில் வந்துட்டு மெயின் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணலாம், இல்லை தனியாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் வரும்போது அந்த மெயின் பாயிண்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணோன்னா அந்த கம்ப்ளீட் டீச்சர் என்ன கம்ப்ளீட் சொல்லி கொடுத்தாங்களோ அது மொத்தமாக ஈஸியாக வந்து நம்ம மெமரிக்கு வந்துடும். இதனால ஒன்று வந்து கிளாஸில் நீங்கள் கவனிக்கிறீங்க, இன்னொன்று வீட்டில் வந்து அதை ரிவைஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிவிஷன் பண்ணும்போது வந்து மொத்தத்தையும் கூட நீங்கள் படிக்கணும்னு இல்லை, அந்த மெயின் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலில் கிளாஸில் நடத்தின விஷயங்கள்லாம் மெமரிக்கு வந்துடும். அப்புறம் இந்த ஒரு விஷயம் நீங்கள் முதல் நாள் பண்ணீங்க, அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சிட்டு கூட திரும்ப என்ன ரிவைஸ் பண்ணீங்களோ அந்த மெயின் பாயிண்ட்ஸ் அதையே திரும்பவும் ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிவிஷன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணோன்னா என்ன ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கான்ஷியஸ் மெமரியிலேருந்து சப்கான்ஷியஸ் மெமரிக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. நார்மலாக பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் படித்தாங்க, ஸ்கூலில் கவனமாக கேட்டாங்க, வீட்டில் வந்து படித்தாங்க, அதுக்கப்புறமா 1 மாதம் கழிச்சு தான் எடுத்து பார்ப்பாங்க, இல்லை 2 மாதம் கழிச்சு பார்ப்பாங்க, இல்லை எக்ஸாம் டைமில் உட்காந்து படிப்பாங்க. இதனால என்ன ஆகுன்னா அவங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ்க்கு போயிருக்காது. அப்புறம் என்ன நினைப்பாங்க, எனக்கு படிக்க வர்றதில்லை, மெமரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த ஒரு ஹேபிட் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா, அதாவது கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை படிச்சுட்டு போனோம், அப்புறம் அதை கவனிக்கணும், அப்புறம் மெயின் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும், அப்புறம் அந்த மெயின் பாயிண்ட்ஸை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக அது மெமரி வந்து ரீகால் பண்ண முடியும். ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? மருந்துகள் இருந்தால் அதை உபயோகம் செய்யலாமா? அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது இந்த மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நம்ம வந்து டாக்டர்ஸ் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி தான் முடிவு எடுக்கணும். நம்மளை நாமே இந்த வெளியில விளம்பரங்கள் நிறைய கொடுக்குறாங்க, இதை சாப்பிட்டா நிறைய ஞாபகங்கள் இருக்கும், ஆமா அப்படின்னு அந்த மாதிரி மருந்து சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாது. அது எதுவுமே அந்த மாதிரி மருந்து சாப்பிடணும்னா முதல்ல வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாம் டைம்ல போகும்போது மறந்துடுறதா சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸாம் டைம்ல வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்கார்ந்த உடனே பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறது, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக நம்ம படித்த விஷயத்தை ரீகால் பண்ண முடியும். ஸோ இந்த மெமரி ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று நம்ம படிக்க உட்காரும்போது நம்ம பாடியையும் மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன மெடிடேஷன் கமெண்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. ஸோ ரிலாக்ஸேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அப்புறம் படிக்கிறோமோ அது ஈஸியாக வந்து கான்ஷியஸ் மைண்டுக்கும் போகும், அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ்லையும் போகலாம் மிக எளிதாக. ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் படிச்சுட்டு வந்திருக்கலாம், டிவி பார்த்துட்டு வந்திருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்குது உங்கள் மைண்டில். ஸோ அந்த நேரத்தில் கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் படிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம மைண்டை பாடியத்தோட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பித்தோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக உள்ளே போகுது. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கிற விஷயங்கள் கூட மிக விரைவில் அது நமக்குள்ளே சென்றடையும். அதுபோல் மெமரியை ரீகால் பண்ணுற சமயத்தில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ரீகால் பண்ணணும், அதுக்கும் அப்போது என்ன பண்ணோன்னா நம்ம பாடியையும் மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணோன்னா ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அதே மாதிரி தேவையில்லாத பயங்களும் மனசுலேருந்து நீங்கிடும். ஞாபக மறதி ஏன் வருகிறது? ஞாபக சக்தி எப்படி அதிகரிக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் எப்படி வந்து சிறப்பாக வெற்றி கொள்ளலாம்? அதாவது லேர்னிங் மெத்தடாலஜி பற்றி அழகாக சொன்னீங்க. அதற்காக நன்றி. வணக்கம். வணக்கம். ஞாபக சக்தி. நாம் தகவல்களை மேலோட்டமாக படிக்கும்போது
அது நமக்கு நினைவில் இருப்பதில்லை. முழு கவனத்துடன் படிக்கும்போதுதான் அது நம் ஆழ்மனதில் பதிவாகி மறுபடியும் நினைவு செய்யும்போது நினைவிற்கு வருகிறது. ஒரு நேரத்தில் பல செயல்களில் ஈடுபடும் போது நம்மால் ஒரு செயலில் கூட முழு கவனத்தை செலுத்த முடியாது. இதனால் நினைவில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கூட நினைவில் இருப்பதில்லை. பள்ளியில் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் அதில் முக்கியமான விஷயங்களை குறிப்பு எடுத்து வைக்கும்போது அந்த பாடங்களை அவர்கள் எளிதாக நினைவில் வைக்க முடிகின்றது. மேலும் தேர்வுக்கு செல்வதற்கு முன் சில மணி நேரம் மனதையும் உடலையும் ஓய்வாக வைத்து கொள்ளும் பொழுது அவர்கள் படித்தது எளிதாக நினைவிற்கு வருகிறது. அதிகாலையில் எழுந்து படிக்கும்போது நமது மூளை புத்துணர்ச்சியுடன் செயல்படுகின்றது. இதனால் நாம் படிப்பவை எளிதாக ஆழ்மனதில் பதிந்து விடுகிறது. இதை நினைவு செய்வதும் எளிதாக இருக்கிறது. ஓம் சாந்தி.